நாகரிகமா இருக்காது. ஐயோ, நம்ம அவசரத்தை யாருக்கிட்ட சொல்லி புரிய நம்மளை விட அர்ஜென்ட் பண்ணுங்க. உச்சை ஐயோ, அப்பா சொர்க்க வாசல் தந்துட்டியா? எல்லாம் போயிட்டல, போ போ போ. ஏன் இப்படி பொங்குறான்? ஒரு வாரமா அடிச்சுக்கிட்ட பகலியா இது? 7 சுருட்டுக்கு இலகாம 8வது சுருட்டுக்கு இலகிற நேரம் பார்த்து கொட்டாயில இடி இழுந்த மாதிரி இந்த இடி இடிச்சியே. ஏயா ஏன் உனக்கு மனசு இல்ல, மனச்சாட்சி இல்ல? யோ உட்கார்ந்து சாப்பிட வயித்துல அடிக்கலாமியா? ஆனா கக்கிஸ்ல கொஞ்சம் அடி வைத்தாக்கே நீ நல்லா இருப்பியா? நான் உனக்கு என்னையா பாவம் பண்ண? இல்லைங்க, அது வந்து என்னையா வந்து அதான் வந்து நிறுத்திட்டீல போயா முடியுமா? இன்னும் நான் சுருட்டு எடுத்து விடு. கக்கிஸோட உட்கார பிடிக்கானுங்க. எவனோ ஒருத்தன் தட்டினது இவன் பொங்குறான். போற பக்கம் பார்த்து திரும்பி வந்துருவானோ? நம்ம அர்ஜென்ட் நமக்கு. அப்பா இப்பதான் கண்ணே தெரியுதப்பா. அட தட்டிட்டு போனவன் என்ன? உன் அப்ப விட்ட இடமா ஆத்தா விட்ட இடமா? உள்ள போய் மாச கணக்குல செட்டில் ஆயிட்டா? மாச கணக்குலையா? இப்ப தானே போனேன். நானும் வந்துட்டு தான் போனேன். இதென்ன பேங்க் லாக்கரா பூட்டி வச்சுக்கிட்டேன். ரொம்ப முட்டிட்டு வாயாலே சுருட்ட குடிச்சியா? பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் குடிக்க கூடாது கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. நீ என்னன்னா சுருட்ட குடிச்சிருக்க டாய்லெட்ல போய் நாத்த வந்ததுக்கு காரணம் நான் இல்லல. ஐயோ வாழைக்காய தாய புகை போட்டு படுக்க வைப்பாங்க. நீங்களே சுருட்ட பிடிச்சி எல்லாம் படுக்க வைக்கிறியா? என்ன ஒருத்து வரான்? சக்கா போய் 1 மாசம் இருக்குமோ? சே, இங்க வர்றவும் பூரா ப்ரெஷர்லேயே வரான். மாப்ள கொலை. இந்த பாடியை 1 மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது. வித்தியாசமான கொலைகாரனா இருக்கே. மாம்சே கொலை, வா ஓடிடலாம். டேய், செத்த பொணத்தை பார்த்ததுக்கே இப்படி கை கால் நடுக்குது. ஆளை அறுக்கிற பார்த்தா அதிர்ச்சியிலே செத்து போவருக்கு. ரிலாக்ஸ் ஆகு. போலீஸுக்கு போன போடு. மாம்சே எவனோ கொன்னா எவனோ செத்தான். நாமே மாம்சே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். இதாண்டா உன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்க. சொன்னதை செய்யி. அப்படியே சரி. ஆப்பண்டா. இதுனா நம்ம செல்ல இருந்து பேசக்கூடாதுடா. பப்ளிக் பூத்துல இருந்து பண்ணணும். மாம்சே உனக்கு மூளை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி வா. எப்படி அந்த போன்ல எடுத்து உள்ள வைங்க. இந்த லொகேஷன் வந்து என்னாச்சு? ஷூட்டிங் நடக்கலையா? அங்க பாருங்க, கொலை நடந்திருக்கு மேடம். அதனால தான் இந்த லொகேஷனை கேன்சல் பண்ணிட்டோம். நீங்க கிளம்புங்க. நான் வேற லொகேஷன் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். இப்போ நீங்க கிளம்புங்க மேடம். சரி, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? மேடம் நம்ம வேலையை பார்ப்போம். சார், நாமெல்லாம் மீடியால இருக்கோம். நாம இந்த வேலையை செய்யாம வேற யார் செய்வாங்க? போன கூட. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், ஹவ் ஆர் யூ? சார், பாபு நகர்ல பட்டப்பகல்ல நடு ரோட்டில் ஒரு மர்டர் நடந்திருக்கு சார். சார், நடந்திருக்கிறது ஒரு மர்டர். நீங்க தான் கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். நீங்க யாரு? சார், ஒரு சமூக போராளி சார். என்ன துரி கேள்வி கேட்டீங்க. குற்றவாளி யாருன்னு வந்து கண்டுபிடிங்க சார். கொஞ்சம் பொறுப்பு. கிரேட் சார், கிரேட். யாருக்குமே இல்லாத இந்த சமூக அக்கறை உங்களுக்கு மட்டும் எப்படி சார்? இதுல என்னமா இருக்கு? பார்த்தோம், போன் பண்ணா, அவ்வளவுதான் சார். இது ஒண்ணு சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம் சார். நீங்க சொல்லுங்க சார், நீங்க யாரு? உங்க லட்சியம் என்ன? சொன்னா காரி துப்புவியே. நீ கேளு. நீங்க சொல்லுங்க சார். நோ, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது அதேதான். வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற, அது வேற இது வேற. இங்கேயுமா நல்லா எடுத்தா நல்லா எடு. மேடம் வாங்க போலாம். டேய் போய்ட்டாடா. என்னையா இது? இவனை நிக்க வச்சு பெருமுச்சு விட்டுருந்தாலே செத்துருப்பானே. இவனை எவையா கொன்னது? நான் காலையில இருந்து உங்க கூட தானே இருக்கேன். என்கிட்ட வந்து கேட்க யார் கொண்டான்னு? சரி விடியா. ஏற்கனவே இந்த ஏரியால 32 பேரை கொண்டு இருக்கானுங்க. அதை ஏன்டா கண்டுபிடிக்கலன்னு மேலிடத்துல இருந்து என்ன போட்டு டார்ச்சர் பண்றானுங்க. அதுல இது வேறயா? இது 33 சார். இதை மட்டும் பக்கனையா சொல்லு சார். இந்த பாடியை 1 மணி நேரத்திற்கு யாரும் தொடக்கூடாது. கட்டளை. சார் மணி என்ன? 2:30. வாங்க சார், போயிட்டு 3:30 வருவோம். மறுபடியும் வந்தாலும் அதே போர்டு அதே இடத்துல தான் இருக்க போகுது. மறுபடியும் 1 மணி நேரம் போயிட்டு வருவியா? மூளை கட்டவன. என் மூளைக்கு தோணவே இல்லையா? பாவையா இவன். ஒருத்தன் கிடைச்சாலும் சரி 32 கேசி அவன் மேல ஏத்திடுறேன். ஏத்துங்க சார், ஏத்துங்க. ஏய் சொல்லுங்கண்ணே, சொல்லுங்க. இது கொலையா தற்கொலையா? இது என்ன டிவி ப்ரோகிராமா? பிச்சிருவா பிச்சி. இல்ல சார், இத பார்த்த உடனே உள்ள இருந்து அப்படிதான் வருது. நீ பாத்தியாயா? யார் கொன்னதுன்னு சொல்லுங்கயா. மாம்சே, என்ன மாம்சே? ஏத்துக்க. எதை? அவர் என்ன கேக்குறாரு? யார் கொலை பண்ணான்னு கேக்குறாரு. அதத்தான் நீ ஏத்துக்க.
எவனோ கொலை பண்ணது நாமே ஏத்துக்கணும். என்னடா நீயும் கொலை பண்ண மாட்டேங்கிற, அடுத்தவன் பண்றதையும் ஏத்துக்கிற மாட்டேங்கிற, அப்புறம் எப்படா நீ தாதாவாவ? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. அப்படியா சொல்ற? யார் தள்ளுங்க டேய். இந்த கொலையை நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். நான் தான் பண்ணேன். மாம்சு சூப்பரா இருந்தது மாம்சு. நல்லா இருக்குல்ல? ஐயோ. கூட நானும் சேர்ந்து கோசம் போட்டேன்னா இன்னைக்குள்ள சட்ட திட்டத்துக்கு ஒரு நாயை கூட கொல்ல முடியாது. யாரோ தங்க புண்ணியவன் கொலை பண்ணி போட்டிருக்கேன். ஏத்துக்க. ஏத்துக்கிறேன். ஆ. இந்த கொலையை நான் தான் என்னடா சொல்ல போற? இந்த கொலையை நான் தான் பார்த்தேன்னு சொல்ல போறியா இல்ல நான் தான் பண்ணேன்னு சொல்ல போறியா? என்ன பெத்த அப்பா அம்மா பார்க்கணும்னு தான் இந்த போர்டே வச்சிருக்கேன். அதுக்குள்ள நீ ஏத்துக்கலான்னு பாக்குறியா? ஐயா ஐயா, ஐயா அவன் ஒரு அப்புறாணியா விட்டுருங்க. ஏய், என் அக்காவை கதற கதற கற்பழிச்சவன கண்டந்து நம்ம வெட்டி போட்டுக்கண்டா. அவனா? உங்க அக்காவையா? இருக்காதியா, நீங்க ஆளை மாத்தி கொண்டுட்டீன்னு நினைக்கிறேன். அவன் தான் இல்ல. அப்ப உங்க அக்காவுக்கு வயசு என்ன ஒரு இருக்கு? 60 65 இருக்கும். விடுங்க. வாடா. மாப்பிள்ள என்னது? மாப்பிள்ள ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து வச்சு. சின்ன மிஸ்டேக் தான் இவ்வளவு ரத்த கொண்டுட்டா. சந்தோஷமா? நான் சொன்ன புது ரூட்டுங்கிறது இதாம்ல. ஏரியா பூரா எல்லா கடையிலையும் சொல்லி வச்சுட்டேன். சாயந்தரம் போய் நின்று காலர் தூக்கிட்டு அப்படியே கையை நீட்டினா எல்லாரும் காசு கொடுப்பானுவேன். இதுல எனக்கு என்ன லாபம்? ஐயோ ஏல, நான் சொல்லி சாயந்தரம் போய் நீ கை நீட்டினா அதுக்கு பேர் பீட்டு காசு. நான் சொல்லாமலே காலையிலே நீ கை நீட்டினா அதுக்கு பேர் மாமூல். முதல் 2 மாசம் சாயந்தரம் வசூல் பண்ணு, 3ஆவது மாசத்துல ரெண்டையும் சேர்த்து வசூல் பண்ணு. இப்படி நீ வசூல் பண்ண வசூல் பண்ண வசூல் பண்ண நீ தோதவாயிருவ. தோதா தோதா தாதா. சித்தப்பு. விடுறா விடுறா விடுறா, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கலெக்ஷன் கிளம்பு கிளம்பு கிளம்பு. நான் மாமே முதல்ல மாதிரி கடைக்கார பசங்களாம் காசு கொடுக்க மாட்டானுங்க. நம்மள மாரி வேறவனா பெரிய ஆள் உள்ள வந்துட்டானோ? நம்மள மீறி எவன்டா உள்ள வருவான்? ஒரு நாள் கலெக்டா தாண்டா மச்சான் சரியா வரும். ஸ்டேஷன்ல ஐயா சொன்னாரு. இந்தாங்க. டேய் மாமே அங்க பாருடா. ஹே, முதல்ல ஃப்ளவர் மார்க்கெட் அங்க பாருடி. விடு விடு டேய். இந்தானா இந்தாங்க. ஐயே அதோ பத்தி. அங்க வாங்கி இங்க. ஓ, ரியலி கிரேட். இவங்க இங்க வந்தா ஒரே டைட்டில் நான் எத்தனை தடவை ரிப்பீட் பண்றது? என்ன சார் இது? என்ன இதெல்லாம்? முதல்ல ரவுடிங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனீங்க, பாடி அப்புறப்படுத்தி பப்ளிக்கோட அச்சத்தை போக்குனீங்க. மதர் தெரசாக்கு அப்புறம் அனாதை குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு ஆதரவு காட்டுறீங்க. யார் சார் நீங்க? புரியலையே. ப்ளீஸ் டெல் மீ சார். நோ, அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற. அவன் ஏதோ மந்திரிக்கிறான்டா. இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற அது வேற இது வேற. ஏய் குரு, இது வேற அது. மேக்ஸிமம் மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அடுத்து தாதா தான். போ போ நான் வரேன் போ. காசு ஜாக்கிரதை. டேய் இவன் போலீஸ்காரனுக்கு குருவா இருக்கான்டா. ஏய் யாரா இது? ஏய் பாதி பணம் தான் இருக்கு, மீதி பணம் என்னடா? விடுங்க. உங்கள் வருங்கால கனவு என்பது லட்சியம். 30% வட்டி வருவது நிச்சயம். நிதி நிறுவனத்தில் பணத்தை போட்டால் தூக்கி கொண்டு ஓடிவிடுவதாக சொல்கிறார்கள். இவர் ஓட மாட்டார். இவர் எப்படி ஓடுவாரு? ஆகையால் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தாலும் வட்டியுடன் உங்கள் பணம் திரும்பி வரும். இப்பொழுது சொல்லுங்கள், நீங்கள் எல்லாம் எவ்வளவு முதலீடு செய்ய போகிறீர்கள்? 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், 4 லட்சம், 1 லட்சம், 5 lakhs, 10 லட்சம், 15 லட்சம். மாஸ்டர் ஒரு டீ. என்னையா? ரொம்ப சிரிக்காத மாப்பிள்ள, வா. அட வா மாப்பிள்ள. நான் ஐடியா கொடுத்தேன், ஒருத்தந்தே அடிச்சேன். உன் சித்தப்ப ஐடியா கொடுத்தேன், 4 பேர் அடிச்சாங்க. நீ அந்த இன்ஸ்பெக்டர்ட்ட ஐடியா கேட்கல, கேட்டிருந்தீன்னு வச்சுக்க
40 பேரு வெள்ளு வெள்ளுன்னு வெளுத்திருப்பாங்க. டென்ஷன் ஆகாத மாப்பிள்ள. இன்னைக்கு நிலக்கரி சுரங்கமா இருந்தாலும் சரி, இல்ல கிரானைட் குவாரியா இருந்தாலும் சரி, பெட்ரமா இருந்தாலும் சரி, பீரங்கி பேரமா இருந்தாலும் சரி, தாவூத் இப்ராஹிமா இருந்தாலும் சரி, சோடா ராஜாவா இருந்தாலும் சரி. சரி இப்போ நீ என்ன சொல்ல வர? மாப்பிள்ள அவங்க அரசியல் பின்பலத்தை வச்சுதே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால அரசாங்கமே அவங்க மேல கை வைக்க பயப்படுது. அப்படிப்பட்ட அரசியல்ல ஒண்ணு நீ ஐக்கியப்படுத்திக்கிட்டீன்னா நீ நினைச்ச லட்சியத்தை ஈஸியா அடைஞ்சிடலாம். இப்போ ஒரு அரசியல்வாதிட்ட கூட்டு போறேன். அவனை மதிச்சு ரகசியத்தை கத்துக்கிட்டு தாதாவானாலும் சரி, இல்ல அவனை மிதிச்சு நீ தலைவரானாலும் சரி. ஒருவேளை அப்படி தலைவராகி முதலமைச்சர் ஆயிட்டின்னு வச்சுக்க, இந்த கல்வித்துறை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. மாம்சு இத்தனை நாளா ஏன் மாம்சு இந்த ஐடியாவை என்கிட்ட சொல்லல? மாப்பிள்ள இன்னைக்குதான் ஒரு அரசியல்வாதிக்கு பிறந்த நாள். ஸ்வீட்டு கேக்கு இதெல்லாம் நான் கொண்டு போறேன். ஏறு உள்ள ஏறு போவான். வாங்க தம்பி. நீ பெரிய யோகாக்காரையா? எப்படி? இன்னைக்கு வாழ்க கோஷம் மட்டும்தான், ஒழிக கோஷமே கிடையாது. ஏன்? நம்ம தலைவருக்கு இன்னைக்கு பர்த்டே. அபசகுண வார்த்தையே கிடையாது. தலைவர் குஷியா இருக்கும்போது இப்படிதான் கொஞ்சுவாரு. அண்ணே, அடுத்த வருஷம் பிறந்த நாளுக்கு அங்க ஆடு வெட்டுறதா வேண்டிட்டு வந்திருக்கனே. ஏன் செலவுல கருதிக்கிறக்கா? டே சாமிக்கு எப்பவுமே கொடுத்தான் பழக்கம். 100 தங்க உடைக்கிறேன் வேண்டாம் புத்திசாலி இல்ல. 100 தங்க எவன் பொறுக்கிறேன் வேண்டானோ அவன் தாண்டா அதி புத்திசாலி. என்னைக்குன்னா நீங்க விளக்கு அணைச்சிருக்கீங்க. இவனுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? ஏப்பா தலைவர் கேக் வெட்டியாச்சு, எல்லாரும் வாழ்கோசம் போடுங்க. என்னையா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது புதுசா சொல்லுங்களேன். புதுசா எல்லாம் சொல்லி எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க. சரி அப்ப நான் சொல்றேன், நீங்க எல்லாம் கேளுங்க. மதுரை வீரன் சைதைமணி, எங்கள் தங்கம் சைதைமணி, உலகம் சுற்றும் வாலிபன் சைதைமணி, 1000ல் ஒருவன் சைதைமணி. டேய் அங்க யாரோ அழகா வர்ணிச்சு கத்துறாங்கடா. ஆமா நம்ம கோட்டைக்குள்ள இதுவரை கேட்காத கோஷமா இருக்க. வாங்கடா. படகோட்டி சைதைமணி. டேய் தம்பி. வணக்கம் தலைவா. நல்லாறா. கிளம்புடா. திலகம் சைதைமணி. என்னவா கத்துறான் பாருங்கடா. நீங்க சைதைமணி. போங்கடா. உங்க எல்லாரும் ஃபுல் மீல்ஸ். செம்மல் சைதைமணி. புரட்சி தலைவர் சைதைமணி. இதெல்லாம் அந்த தலைவருக்குள்ள பட்டையா? யோ தலைவரோட சொத்தையும் கட்சியும் தான் கைப்பற்ற கூடாது. பட்டத்தை பங்கு போட்டுலாம். அப்படியா? கருணை கடல் சைதைமணி, காவேரி புதல்வன் சைதைமணி. ஏயா எப்போ எது கேட்டாலும் அது வேற இது வேறன்னு சொல்லிட்டு இருப்பியே. என் அப்பங்கிட்ட 51வது ஆளா சேர்றதா உன் லட்சியமா? நோ, இப்ப கூட சொல்றேன். ஒரு கணக்கு போட்டு தான் இங்க வேலைக்கு வந்திருக்கேன். என் லட்சியம். நிறுத்து. அது வேற இது வேற அதானே? அதேதான். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க. வாழ்த்துக்கள் சார். கற்பு காவலாளி கமலாதேவி மறுமண மறுப்பு மையத்தின் திருமண விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்கிறேன். செல்வ சீமானாக வாழ்ந்து கொண்டிருக்கும் யானை ஈஸ்வரன் நினைத்திருந்தால் ஒரு கோடீஸ்வர பெண்ணையே மணந்திருக்கலாம். ஆனால் நமது சங்கத்தை சேர்ந்த ஒரு ஏழை பெண்ணை திருமணம் செய்ததால் அவரை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். கற்புக்கரசி கண்ணகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட நம் அமைப்பை சேர்ந்த எல்லோரும் ஒரு நாடிகை ஒருவனோடு வாழ்ந்தாலும் உயிருள்ள வரை அவனையே நினைத்து பத்தினி தன்மையை காப்பது நம் அமைப்பின் நோக்கமாகும். அந்த வகையில் நமது உமாவும் நம் அமைப்பின் பெருமையை காப்பாற்றுவார் என நம்புகிறேன். நல்லா கவனிங்கடா. தலைவர் வந்த உடனே இந்த சால்வையை போட்டு மாலையை போடுவேன். உடனே நீங்க போடுற கோஷத்துல எனக்கு பதவி டக்குன்னு ஒசந்துகிட்டே வரணும். புரியுதா? வெடியெல்லாம் பண்ணலாமா தலைவரே? வெடியும் போடக்கூடாது, பொடியும் போடக்கூடாது. ஏன்னா எவனோ ஒருத்தன் குண்டை போட்டு நம்ம திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணிவிட்டு போயிருவேன். அட தம்பி, நீ மட்டும்தான் கோஷம் போடணும். சரிங்க தலைவா. உன்னை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். புரியுதா? எங்க போடு. தலைவர் தலைவர் தலைவர். வணக்கம். என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கையா? வீட்ல நல்லா இருக்காங்களா? இருக்காங்கய்யா. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? ஐயா பல்லடத்துல இருந்து நாராயணசாமி கொண்டு வந்திருக்காருயா. திருநெல்வேலியில இருந்து சங்கரம்பிள்ளை வந்திருக்காருயா. கூடவே வந்து சிவஸ்ரீ பிக்சர்ஸ் சீனிவாசன் வந்திருக்காருயா. அப்படியா? வேற யாரும் இல்ல? வேற சைதமணி வந்திருக்காருயா. அவன் அடிக்கடி என்ன வந்து பாக்குறான். அவகிட்ட சொல்லு, பர்த்டே அன்னைக்கு வந்து மாலை போட்டு போட்டோ எடுத்து போ சொல்லு. இப்ப நான் என்ன பண்ணி தொலைக்கிறது?
அம்மா இப்ப அவன் எங்க இருக்கிறான்? மேல பால்கனில வெயிட் பண்றாருயா. அவனை எல்லாம் ஏன் மேல விட்டீங்க? வந்தா பண்ணிட்டு இருப்பானே, கூட 10 பேத்த கூட்டிட்டு வந்திருப்பானே. 51 வருடம் வந்திருக்காருயா. எண்ணிட்டியா? முதல்ல அவனை பேசி அனுப்புனா தான் எனக்கு நிம்மதி. தலைவரே வணக்கம், என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் என்ன எல்லாம் உன்னோட ரவுடி கோஷ்டிகளா? ஐயோ தலைவரே, தொண்டர்கள். பார்த்தா அப்படி தெரியலையே. ஐயோ விசுவாசிகள். அத முடியா? புதுசா வீடு கட்டின நீ கமிஷன் கேட்கறியா? கட்ட பஞ்சாயத்து வேற பண்றியா? கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு உன்ன கேட்கணுமாயா? தலைவரே, நம்ம பசங்களை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேனே. எல்லாத்தையும் நீதான் செய்யற. என்ன தலைவரே, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல வேலை செய்யறேன். அரசியல்ல காலம் பூரா உங்களுக்கு அடிமையா கிடக்குறேன். வசதி வச்ச நம்பாதியா, அவன் எதிர்கட்சிக்கார ஆளு. எங்கள் வருங்கால முதல்வர் சைதைமணி, எங்கள் வருங்கால பாரத பிரதமர் சைதைமணி, எங்கள் வருங்கால ஜனாதிபதி சைதைமணி. ஐயா ஐயா, 18 வருஷமா எனக்கு இருந்த அரசியல் செல்வாக்க 3 கோசத்துல காலி பண்ணிட்டேன். ஏண்டா, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? அதனடா பழைய கடங்காரனை கூப்பிடுற மாதிரி அப்படி தட்டி இப்படி அடிச்ச. கடைசியா என் வாழ்க்கையில வகுத்துல அடிச்சுட்டேடா. எத்தனை கான்ட்ராக்ட், எத்தனை கமிஷன், எத்தனை வேலை வாய்ப்பு, அத்தனையுமே போச்சடா. அத்தனையுமே போச்சடா. அவனையும் போடு, அவனையும் போடு, போடு. கட்சியில இருந்து அடிப்படை உறுப்பினர் கார்டை கூட பிடிக்கிட்டாங்களா? இன்னும் நான் எந்த கட்சியில போயிடா முதல்ல இருந்து பிள்ளை அரசியல் போட்டு அரசியல் ஆரம்பிக்கிறது. என்னடா செய்ய போறேன்? சொல்றா சொல்றா. நல்ல வேலை 3 கோசத்தோட விட்ட. இன்னொரு கோசம் சேர்த்து போட்டிருந்தா இது. எந்திரா எந்திரா. என்ன அடிச்சிரியா? நீ தானே கொண்டாந்து அவன் வேலைக்கு சேர்த்துட்ட, அதுக்காக தான். நம்ம அடுத்த கட்ட திட்டம், முதல்ல எனக்கு வேட்டி சட்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னதெல்லாம்? என் அப்பாவை அரசியல விட்டு ஒழிச்சல, அதுக்குதான். ஆனா நீ அன்னைக்கே சொன்ன நான் ஒரு கணக்கு போட்டு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு. என் அப்பா அரசியல விட்டு ஒழிக்கதா நீ சென்னைக்கு வந்தியா? அப்போ எதுக்கியா வந்த? அது தயவு செஞ்சு அது வேற இது வேறன்னு மட்டும் சொல்லிடாத. நாயகன் பத்தியா? வெரி நைஸ் மூவி. பாட்ஷா? ஓ ஃபேண்டாஸ்டிக் மூவி. அது மாதிரி நானும் இங்க தாதாவணும்னு வந்திருக்கேன். ஏன் எல்லாருமே காரி துப்புறாங்க? நம்ம தப்பா இல்ல நம்ம லட்சியம் தப்பா? கட்டி புடிச்சு முத்தம் கொடுத்ததுக்கே கை காலெல்லாம் நடுங்கி போச்சு. யாராவது இப்படி கழுத்துல கத்திய வச்சா என்ன பண்ணுவ? இல்ல நாம அகிம்சை வழியில. சாக்கடையில எதையா நல்லது கெட்டதுன்னு 2 பக்கம். 4 பேருக்கு நல்லது செய்யணும் தான். யோ, இதெல்லாம் சினிமா டயலாக்யா. 4 பேருக்கு இல்ல 4000 பேருக்கு கூட நல்லது செய்யலாம். அதுக்குள்ள நம்ம நாட்டுல பஞ்சமே இல்ல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எத்தனையோ அனாதைங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆதரவு இல்லாம எத்தனையோ பேர் வயசானவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆறுதலா இருந்து பாரு. வசதி இல்லாம எவ்வளவோ பேர் படிக்காம இருக்காங்க. உன்னோட தனிப்பட்ட உழைப்பால அவங்கள ஒருத்தரை படிக்க வை. இந்த ஊரே உன்னை ஹீரோவா பாக்கும். இது பாரு, நான் சொன்னதெல்லாம் சரின்னு தோணுச்சுன்னா நாளைக்கு இதே இடத்துல என்ன வந்து பாரு. இதுக்கப்புறமும் நீ நினைச்சதான் சரின்னு தோணுச்சுன்னா என்னைக்குமே என்ன பார்க்க வராத.